वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायम् 23 पुनस्ताराविलापः மறுபடியும் தாரையின் புலம்பல் त्रयोविंशः सर्गः 23வது सर्गम् पुनस्ताराविलापः மறுபடியும் தாரையின் புலம்பல் ततः समुपजिघ्रन्ते कपिराजस्य तन्मुखम् पतिं लोकाच्युतं तारामृतं वचनमब्रवीत् ततः पुरुद तारे कपिराजस्य वानरवेन्दनद तत् अन्धमुखं मुगते समुपजिघ्रन्ते मुत्तमिट्ट லோகாத் உலகத்திலிருந்து சுத்தம் நழுவி மிருத்தம் இறந்த பத்திம் கணவரை பார்த்து வச்சனம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் மொழிந்தாள். அப்பொழுது தாரை வானர வேந்தனது அந்த முகத்தை முத்தமிட்டு உலகத்திலிருந்து நழுவி இறந்த கணவரை பார்த்து பின்வரும் சொல்லை மொழிந்தாள். சேஷே த்வம் விஷமே துக்கம் அக்ருத்வா வசனம் மம உபலோபாசிதே வீர சுதுக்கே வசுதாத்தலே வீரநாத த்வம் நீர்மமயனது வச்சனம் விண்ணப்பத்தை அக்ருத்வா உல்லங்கனம் செய்து விஷமே மேடு பள்ளமானதும் உபலோபசித்தே கற்கள் நிறைந்துள்ளதும் சுதுக்கே கடினமாயுள்ளதுமான வசுதாத்தலே தரையில் துக்கம் கஷ்டமாய் சேஷே படுத்து கிடக்கின்றீர். நாதா நீர் எனது விண்ணப்பத்தை உல்லங்கனம் செய்து மேடு பள்ளமானதும் கற்கள் நிறைந்துள்ளதும் கடினமாயுள்ளதுமான தரையில் கஷ்டமாய் படுத்து கிடக்கின்றீர். மத்த பிரிய தரானூணம் வானரேந்திர மயீதவ शेषेहितां परिष्वज्य मां च न प्रतिभाषसे वानरेन्द्र वानरोत्तमा तव उमक् मत्तः என்னை பார்க்கிலும் மயி நிலமகள் பிரியதரா அதிக அன்பினள் நூனம் போலும் ஏனெனில் தாமதை பரிஷ்வஜ்ய தழுவிக்கொண்டு சேஷே படுத்து கிடக்கிறீர். மாம் என்னை பார்த்து பிரதிபாஷசே சன பேசாமல் இருக்கிறீர். வானரோத்தமா உமக்கு என்னை பார்க்கிலும் நிலமகள் அதிக அன்பினள் போலும் ஏனெனில் அதை தழுவிக்கொண்டு படுத்து கிடக்கிறீர். என்னை பார்த்து பேசாமல் இருக்கிறீர். சுக்ரீவஸ்ய வசம் பிராப்தோ விதிரேஷ பவத்யஹ சுக்ரீவ ஏவ விக்ராந்தோ வீர சாஹசிக பிரிய சாஹசிக எதற்கும் சலியாத வீர போர் வீரனாகிய பிரியநாதா சுக்ரீவஸ்ய சுக்ரீவனது வசம் பிராப்தக கையில் அகப்பட்டு கொண்டீர். சுக்ரீவஹ ஏவ சுக்ரீவனும் விக்ராந்தக வீரனாகிவிட்டான். அஹோ என்ன ஆச்சரியம்! விதியானது ஏஷக இப்படியாய் பவதி இருக்கிறது. எதற்கும் சலியாத போர் வீரனாகிய நாதா சுக்ரீவனது கையில் அகப்பட்டு கொண்டீர். சுக்ரீவனும் வீரனாகிவிட்டான்.
என்ன ஆச்சரியம்! விதியானது இப்படியாயிருக்கிறது. ருக்ஷபாணரமுக்யாஸ்த்வாம் பலேன பரியுபாசத்தே. பலினஹ பலசாலிகளாகிய ருக்ஷ வாணர முக்கியாக கரடிகள் வாணரர்கள் இவர்களின் உத்தமர்கள் துவாம் உம்மை பரியுபாசத்தே காத்து நிற்கின்றார்கள். பலசாலிகளாகிய கரடிகள் வாணரர்கள் இவர்களின் உத்தமர்கள் உம்மை காத்து நிற்கின்றார்கள். येषां विलपितं कृच्छ्रम् अङ्गदस्य च शोचतः मामच्चेमां गिरं श्रुत्वा किं त्वं न प्रतिबुध्यसे. येषाम् இவர்களுடைய கிருச்ரம் பரிதாபமான விலபித்தம் அழுகையையும் சோச்சதக துக்கப்படும் அங்கதஸ்ய ச அங்கதனுடையவும் மம ச என்னுடையவும் இமாம் இந்த கிரம் சொல்லையும் ஸ்ருத்வா கேட்டு துவம் நீர் கிம் ஏன் ந பிரதிபுத்யசே விழித்து கொள்ளாது இருக்கிறீர். இவர்களுடைய பரிதாபமான அழுகையையும் துக்கப்படும் அங்கதனுடையவும் என்னுடையவும் இந்த சொல்லையும் கேட்டு நீர் ஏன் விழித்து கொள்ளாது இருக்கிறீர். இதம் தத்வீரசயனம் யத்ர சேஷே ஹதோ யுதி ஷாயித நிஹத யத்ர த்வயைவ ரிபவப்புரா. எத்திர எவ்விடத்தில் யுதி போரில் ஹதா மாண்டவராய் சேஷே படுத்து கிடக்கின்றீரோ புரா இதற்கு முன் த்வயா ஏவ உம்மாலேயே நிகதாக கொல்லப்பட்ட ரிபவஹா சத்ருக்கள் எத்திர எதில் ஷாயிதாக படுக்க வைக்கப்பட்டார்களோ தத் அந்த வீரசயனம் வீரர்களுக்கு ஏற்பட்ட படுக்கைதான் இதம் இது. இவ்விடத்தில் போரில் மாண்டவராய் படுத்து கிடக்கின்றீரோ இதற்கு முன் உம்மாலேயே கொல்லப்பட்ட சத்ருக்கள் எதில் படுக்க வைக்கப்பட்டார்களோ அந்த வீரர்களுக்கு ஏற்பட்ட படுக்கைதான் இது. विशुद्ध सत्वाभिजन प्रिय युद्ध मम प्रिय माम अनाथां विहायैकां गतस्त्वम् असि मानद. विशुद्ध सत्वाभिजन குறையற்ற ஆற்றல் உடைய நட்குலத்தில் உதித்தவரே பிரிய யுத்த போர் மோகம் உற்றவரே மம எனது மானத மானத்தை காத்தருளிய பிரிய மணாளா மாம் என்னை ஏகாம் தனியாய் அநாதாம் கைம்பெண்ணாய் விஹாய விட்டு துவம் நீர் கதஹ அசி போய்விட்டீரே. குறையற்ற ஆற்றலுடைய நட்குலத்தில் உதித்தவரே போர் மோகமுற்றவரே எனது மானத்தை காத்தருளிய மணாளா என்னை தனியாய் கைம்பெண்ணாய் விட்டு நீர் போய்விட்டீரே. शूरायन प्रदातव्या कन्या खलो विपश्यिता शूरभार्यां हतां पश्य सद्यो मां विधावां कृताम्. விபஷிதா ஒரு புத்திமானால் கன்யா ஒரு கன்னிகை சூராய சூரனுக்கு பிரதாத்தவ்யான விவாகம் செய்து கொடுக்கப்படக்கூடாதென கலு நான் நினைக்கிறேன்.
சத்யக இப்பொழுது சூர பாரியாம் வீரனது மனைவியாகிய மாம் என்னை விதவாம் கைம்பெண்ணாக கிருத்தாம் செய்யப்பட்டு ஹதாம் கேடடைந்தவளாக பஷ்யே பார். ஒரு புத்திமானால் ஒரு கன்னிகை சூரனுக்கு விவாகம் செய்து கொடுக்கப்படக்கூடாது என நான் நினைக்கிறேன். இப்பொழுது வீரனது மனைவியாகிய என்னை கைம்பெண்ணாக செய்யப்பட்டு கேடடைந்தவளாக பார். அவபக்னश्च मे मानो भग्ना मे शाश्वती गतिः अगाधे च निमग्नास्मि विपुले शोकसागरे. मे எனது மானஹ மானம் அவபக்னஹ குலைந்தது. மே எனது சாஸ்வதி வெகு நாளாய் அனுபவித்த கதிஹி ச சீரும் பக்னா சிதைந்தது. விப்புலே பெரியதும் அகாதே ச ஆழமுமான சோகசாகரே சோகக் கடலில் நிமக்னா அஸ்மி ஆழ்ந்து விட்டேன். எனது மானம் குலைந்தது. எனது வெகுநாளாய் அனுபவித்த சீரும் சிதைந்தது. பெரியதும் ஆழமுமான சோகக் கடலில் ஆழ்ந்துவிட்டேன். அஷ்மசாரமயம் நூனம் இதம் மே ஹ்ருதயம் திருடம் பர்த்தாரம் நிஹதம் திருஷ்ட்வா யன்னாத்யஷததாகதம். பர்த்தாரம் கணவனை நிஹதம் கொல்லப்பட்டவனாக திருஷ்ட்வா பார்த்தும் அத்ய இப்பவம் யத் யது சததா 100 துண்டுகளாக கதம் ந பிளவாது இருக்கிறதோ அந்த மே எனது இதம் ஹிருதயம் இந்த இதயம் அஷ்மசாரமயம் கற்களின் வலி கொண்டு திருடம் உறுதியானது. நூனம் இது திண்ணம். கணவனை கொல்லப்பட்டவனாக பார்த்தும் இப்பவும் எது 100 துண்டுகளாய் பிளவாது இருக்கிறதோ அந்த எனது இந்த இதயம் கற்களின் வலி கொண்டு உறுதியானது. இது திண்ணம். சுஹ்ருச்சைவ ஹே பர்த்தா ச பிரக்ருத்யா மம ச ப்ரியः आहवे च पराक्रान्तः शूर பஞ்சத்வமாகதः. மம எனக்கு பிரகிருத்யா உள்ளன்போடு பிரியாச்ச காதல் வைக்கப்பட்டவரும் சுஹ்ருச்ச ஹிதமே செய்பவரும் ஆகவே போரில் பராக்ராந்தः ச மகா பராக்கிரமசாலியாகும் शूरः च शूररुमाग्य भर्ता एव कणवरे पंचत्वम् आगतः हि मांडु विट्टारे. எனக்கு உள்ளன்போடு காதல் வைக்கப்பட்டவரும் ஹிதமே செய்பவரும் போரில் மகா பராக்கிரமசாலியாகும் சூரருமாகிய கணவரே மாண்டு விட்டாரே. पतिः नातो या नारी कामं भवतो पुत्रिणे धनधान्ये सुपूर्णापि विधवेत्युच्यते जनैः. या எந்த நாரி ஒரு பெண் பத்தினாத்தோ கணவனை இழந்தவளாகின்றாள் என்றால் அவள் புத்திரினி பவத்து புத்திர பேருடையவளாக இருக்கட்டும். தன தானியைகி தன தானியங்களால் சுபூர்ணாபி மிகச் செல்வம் உடையவளாக இருக்கட்டும். காமம் எது இருந்தால் என்ன? ஜனைகி ஜனங்களால் விதவா கைம்பெண் இதி என்றே உச்சத்தே அவள் கூறப்படுவாள்.
எந்த ஒரு பெண் கணவனை இழந்தவள் ஆகின்றாள் என்றால் அவள் புத்திர பேருடையவளாக இருக்கட்டும், தன தானியங்களால் மிக செல்வம் உடையவளாக இருக்கட்டும். எது இருந்தால் என்ன, ஜனங்களால் கைம்பெண் என்றே அவள் கூறப்படுவாள். ஸ்வகாத்ர பிரபாவே வீர சேஷே ருதிர மண்டலே க்ரமேராக பரிஸ்தோமே த்வமேவ சயனே யதா. வீரநாத த்வம் நீர்க்ரமேராக பரிஸ்தோமே, செம்பறக்கு போன்ற சிவந்த விரிப்புகளுடைய சயனே படுக்கையில், யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே. ஸ்வகாத்ர பிரபவே உமது உடலிலிருந்து பெருகும் ருதிர மண்டலே இரத்த வெள்ளத்தில் சேஷே ஏவ படுத்து கிடக்கின்றீரே. நாத நீர் செம்பறக்கு போன்ற சிவந்த விரிப்புகளுடைய படுக்கையில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே உமது உடலிலிருந்து பெருகும் இரத்த வெள்ளத்தில் படுத்து கிடக்கின்றீரே. ரேணுஷோணித்த சம்வேதம் காத்ரம் தவ சமந்ததः பரிரப்தும் ந சக்னோமி புஜாभ्याम् प्लवगर्षभा. प्लवगर्षभा வானரோத்தமா தவ உமது காத்திரம் உடலை சமந்ததः முற்றிலும் ரேணுஷோணித்த சம்பீதம் புழுதியாலும் இரத்தத்தாலும் பற்றப்பட்டிருப்பதாய் புஜாபியாம் எனது இரு கரங்களால் பரீரப்தும் அணைத்து கட்டிக்கொள்ள ந சக்னோமி நான் முடியாது இருக்கிறேன். வானரோத்தமா உமது உடலை முற்றிலும் புழுதியாலும் இரத்தத்தாலும் பற்றப்பட்டிருப்பதாய் எனது இரு கரங்களாலும் அணைத்து கட்டிக்கொள்ள நான் முடியாது இருக்கிறேன். கிருத்தக்ருத்யோத்ய சுக்ரீவோ வைரேஸ்மின் அத்தி தாருணே யஸ்ய ராம விமுக்தேன ஹ்ருத்தமேகேஷூணாபயம். அஸ்மின் இந்த அத்தி தாருணே மிக கொடிய வைரே ஒருவருக்கொருவர் பிரதி செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் யஸ்ய எவனுக்கு ராம விமுக்தேன ஸ்ரீராமரால் போடப்பட்ட ஏகேஷுணா ஒரு பாணத்தால் பயம் மனக்குறை ஹிருத்தம் தீர்க்கப்பட்டதோ. சுக்ரீவக அந்த சுக்ரீவர் அத்ய இப்பொழுது கிருத்தகிருத்ய எண்ணமெல்லாம் கை கூடினவராயினர். இந்த மிக கொடிய ஒருவருக்கொருவர் பிரதி செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் எவனுக்கு ஸ்ரீராமரால் போடப்பட்ட ஒரு பாணத்தால் மனக்குறை தீர்க்கப்பட்டதோ அந்த சுக்ரீவர் இப்பொழுது எண்ணமெல்லாம் கை கூடினவராயினர். ஷரேண ஹ்ருதி லக்னேன காத்ர சம்ஸ்பர்ஷனே தவ வார்யாமி த்வாம் நிரீக்ஷந்தே த்வயி பஞ்சத்வமாகதே. த்வயி நீர் பஞ்சத்வமாகதே மாண்டு கிடக்கையிலும் தவ உம்மை காத்ர சம்ஸ்பர்ஷனே உடலோடு கட்டி அணைத்து கொள்ளும் விஷயத்தில் ஹ்ருதி மார்பில் லக்னேன அழுந்தி இருக்கின்ற ஷரேன பாணத்தால் துவாம் உம்மை நிரீக்ஷந்தே பார்த்து கொண்டே வார்யாமி தயங்கி நிற்கின்றேன். நீர் மாண்டு கிடக்கையிலும் உம்மை உடலோடு கட்டி அணைத்து கொள்ளும் விஷயத்தில்
மார்பில் அழுந்தியிருக்கின்ற பாணத்தால் உம்மை பார்த்து கொண்டே தயங்கி நிற்கின்றேன். உத்பபரஹ ஷரம் நீலஸ்தஸ்ய காத்ர கதம் ததா கிரிகஹ்வர சம்லீனம் தீப்தமாஷிவேஷம் யதா. ததா அப்பொழுது நீலன் என்னும் வானரன் தஸ்யே அவனது காத்ரகதம் உடலில் பாய்ந்திருந்ததும் தீப்தம் தேஜோமயமாய் விளங்குவதுமான ஷரம்பாணத்தை கிரிகஹ்வர சம்லீனம் மலை குகையில் மறைந்து கிடந்த ஆஷிவிஷம் சர்ப்பத்தை யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே உத்பபர்ஹ வெளிப்படுத்தினான். அப்பொழுது நீலன் என்னும் வானரன் அவனது உடலில் பாய்ந்திருந்ததும் தேஜோமயமாய் விளங்குவதுமான பாணத்தை மலை குகையில் மறைந்து கிடந்த சர்ப்பத்தை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே வெளிப்படுத்தினான். தஸ்யே நிஷ்க்ருஷ்யமாணஸ்ய பாணஸ்ய ச பபௌ த்யுதிः அஸ்தமஸ்தக சம்ருத்தோ ரஷ்மிர்தினகராதிவ. தஸ்யே அந்த நிஷ்க்ருஷ்யமாணஸ்ய பிடுங்கி போடப்படுகின்ற பாணஸ்ய பாணத்தினது தியுதிகி ஒளியானது தினகராத் சூரியனிடத்திலிருந்து அஸ்தமஸ்தக சம்ருத்தக அஸ்தமன கிரியில் வியாப்தமாகிய ரஷ்மிகி கிரணம் இவச்ச போலவே பபா விளங்கிற்று. அந்த பிடுங்கி போடப்படுகின்ற பாணத்தினது ஒளியானது சூரியனிடத்திலிருந்து அஸ்தமனகிரியில் வியாப்தமாகிய கிரணம் போலவே விளங்கிற்று. பேதோக்ஷதஜதாராஸ்து व्रणेभ्यस्तस्य सर्वशः தாம்ரகைரிக சம்பிருக்தா தரா இவ தராதராத். தஸ்யே அவனது சர்வசகா எல்லா व्रणेभ्यः புண்களினின்றும் க்ஷதஜதாரா ரக்ததாரைகள் தராதராத் மலையிலிருந்து தாமிரகைரிக்க சம்பிருக்தாக செந்தாது கலந்த தாராக நீர்தாரைகள் இவ போலவே தோ அப்பொழுது பேத்துகு பெருகின. அவனது எல்லா புண்களினின்றும் இரத்ததாரைகள் மலையிலிருந்து செந்தாது கலந்த நீர்த்தாரைகள் போலவே அப்பொழுது பெருகின. அவகீர்ணம் பீமார்ஜந்தே பர்த்தாரம் ரணரேணுனா ஆஸ்ரேர்ணயன ஜைஷூரம் சிஷேச்சாஸ்திரசமாஹதம். ரணரேணுனா போர்க்களத்து புழுதியால் அவகீர்ணம் பற்றப்பட்டிருந்தவனும் அஸ்திர சமாஹதம் அஸ்திரத்தால் கொலையுண்ட சூரம் சூரனுமாகிய பர்த்தாரம் கணவனை விமார்ஜந்தே துடைத்து கொண்டு நயனஜைகி கண்களிலிருந்து வரும் ஆஸ்ரைகி கண்ணீரால் சிஷேச்ச நனைத்தாள். போர்க்களத்து புழுதியால் பற்றப்பட்டிருந்தவனும் அஸ்திரத்தால் கொலையுண்ட சூரனுமாகிய கணவனை துடைத்து கொண்டு கண்களிலிருந்து வரும் கண்ணீரால் நனைத்தாள். ருதிரோக்ஷித சர்வாங்கம் திருஷ்ட்வா விநேஹதம் பதிம் உவாச தாரா பிங்காக்ஷம் புத்ராமங்கதமங்கணா. அங்கணா உத்தமியாகிய தாரா தாரே பதிம் கணவனை ருதிரோக்ஷித்த சர்வாங்கம் அங்கமெல்லாம்
ரக்தம் தோய்ந்து விநியதம் ஆண்டவராக திருஷ்டுவா கண்டு பிங்காட்சம் சிவந்த கண்களையுடைய புத்திரம் புதல்வனாகிய அங்கதம் அங்கதனை பார்த்து உவாச்ச பின்வருமாறு மொழிந்தாள். உத்தமியாகிய தாரை கணவனை அங்கமெல்லாம் ரக்தம் தோய்ந்து மாண்டவராக கண்டு சிவந்த கண்களையுடைய புதல்வனாகிய அங்கதனை பார்த்து பின்வருமாறு மொழிந்தாள். அவஸ்தாம் பஷ்யேமாம் பஷ்ய பிதுப்புத்ர சோதாருணாம் சம்பிரசக்தஸ்ய வைரஸ்ய கதோந்த பாப கர்மணோ. புத்திர குழந்தாய் பிதுகோ தந்தையினது சோதாருணாமிக்க அசஹ்யமாயிருக்கின்ற பஷ்யமா மரண அவஸ்தையை பஷ்ய பார். பாப்பக்கர்மணா பாப்ப செயலால் சம்பிரசக்தஸ்ய அடையப்பட்ட வைரஸ்ய பகையினது அந்தக பயன் கதக அடையப்பட்டு விட்டது. குழந்தாய் தந்தையினது மிக்க அசஹ்யமாயிருக்கின்ற மரண அவஸ்தையை பார். பாப்பச் செயலால் அடையப்பட்ட பகையினது பயன் அடையப்பட்டு விட்டது. பாலசூரியோதயதனும் பிரயாந்தம் யம சாதனம் அபிவாதய ராஜானம் பித்தரம் புத்திரமானதம். புத்திர குழந்தாய் பால சூரியோதயதனும் பால சூரியனது ஒளியுள்ள உடல் உடையவரும் மானதம் பெருமையாய் வளர்த்து வந்த ராஜானம் மன்னரும் யமசாதனம் யமலோகத்திற்கு பிரயாந்தம் போய்கொண்டு இருக்கிறவருமான பிதரம் தந்தையை அபிவாதைய பணிவாயாக. குழந்தாய் பாலசூரியனது ஒளியுள்ள உடல் உடையவரும் பெருமையாய் வளர்த்து வந்த மன்னரும் யமலோகத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறவருமான தந்தையை பணிவாயாக. ஏவ முக்த சமுத்தாயே ஜக்ராக சரணோ பிதுஹாம் புஜாபியாம் பீனவிருத்தாபியாம் அங்கதோஹாமிதி ப்ருவன். ஏவமிங்கனம் முக்தக நியமனம் பெற்ற அவன் சமுத்தாய எழுந்து அகமடியேன் அங்கதா அங்கதன் இதி என்று ப்ருவன் சொல்லிக்கொண்டே பீன விருத்தாபியாம் பருத்து உருண்ட புஜாபியாம் இரு கரங்களாலும் பிதோ தந்தையினது சரணோ இரு பாதங்களையும் ஜக்ராக கட்டிக்கொண்டான். இங்கனம் நியமனம் பெற்ற அவன் எழுந்து அடியேன் அங்கதன் என்று சொல்லிக்கொண்டு பருத்து உருண்ட இரு கரங்களாலும் தந்தையினது இரு பாதங்களையும் கட்டிக்கொண்டான். அபிவாதயமானம் த்வாமங்கதம் த்வம் யதா புரா தீர்காயோர்பவ புத்ரிதி கிமர்த்தம் நாபிபாஷசே. த்வாம் தேவரீரை அபிவாதயமானம் வணங்குகின்ற அங்கதம் அங்கதனை த்வம் தேவரீர் யதா புரா முன் போலவே புத்திர குழந்தாய் தீர்காயுகோ பல்லாண்டு பவ இதி வாழ்வாயாக என்று கிமர்த்தம் ஏன் அபிபாஷசேன சொல்லாது இருக்கிறீர். தேவரீரை வணங்குகின்ற அங்கதனை தேவரீர் முன் போலவே குழந்தாய் பல்லாண்டு வாழ்வாயாக என்று ஏன் சொல்லாது இருக்கிறீர். அகம் புத்திர சகாயாத்வாம் உபாசே கத சேதசம்
सिंहेन निहतं सद्यो गौसवत्सेव गोवृषम् சிம்யேன ஓர் சிங்கத்தால் சத்யக திடீரென்று நிகதம் கொல்லப்பட்ட கோவ்ருஷம் எருதை கௌஹு பசு சவத்சா கன்றுடனேயே இவ எப்படியோ அப்படியே அகம் நான் புத்திர சகாயா புத்திரனையும் பக்கலில் வைத்து கொண்டு கத சேதசம் உயிர் துறந்து துவாம் தேவரீரை பார்த்து உப்பாசே தபிக்கின்றேன். ஓர் சிங்கத்தால் திடீரென்று கொல்லப்பட்ட எருதை பசு கன்றுடனேயே எப்படியோ அப்படியே நான் புத்திரனையும் பக்கலில் வைத்து கொண்டு உயிர் துறந்த தேவரீரை பார்த்து தபிக்கின்றேன். इष्ट्वा सङ्ग्रामयज्ञेन रामबाण महाम्भसे अस्मिन्नवभृत्ते स्नातः कथं पत्न्या मया विना सङ्ग्रामयज्ञेन इष्ट्वा युद्धमाகிய யாகத்தை செய்து முடித்து பத்னியா தர்மபத்னியாகிய மயாவினா என்னை விட்டு अस्मिन् இந்த ராமபாண மகாம்பசி ராமபாணமாகிற புண்ணிய தீர்த்தத்தில் அவபிருத்தே யாக முடிவில் கதம் எப்படி ஸ்நாதக ஸ்நானம் செய்தீர். யுத்தமாகிய யாகத்தை செய்து முடித்து தர்மபத்தினியாகிய என்னை விட்டு இந்த ராமபாணமாகிற புண்ணிய தீர்த்தத்தில் யாக முடிவில் எப்படி ஸ்நானம் செய்தீர். யதத்த தேவராஜேன தவ துஷ்டேன சம்யுகே शात्तकुम्भमयीं मालां तां ते पश्यामि नेह किम् संयुगे போரில் துஷ்டேன உள்ளமுவந்த தேவராஜேன இந்திரனால் தவ தேவரீருக்கு யாயது தத்தா அளிக்கப்பட்டதோ தாமந்த தே உமது शात कुंभमयीं कांचन माला मालये इह इप्पொழுது किम ஏனோ न पश्यामि நான் காணப்பெறாது இருக்கின்றேன். போரில் உள்ளம் உவந்த இந்திரனால் தேவரீருக்கு எது அளிக்கப்பட்டதோ அந்த உமது காஞ்சன மாலையை இப்பொழுது ஏனோ நான் காணப்பெறாது இருக்கின்றேன். ராஜஸ்ரீர்ண ஜஹதி த்வாம் கதாசும் அப்பே மானத சூரியஸ்ய வர்த்தமானஸ்ய சைலராஜம் இவ பிரபாம். மானத பெருமையில் சிறந்தாய், ஆவர்த்தமானஸ்ய அஸ்தமயமாகும் சூரியஸ்ய சூரிய பகவானது பிரபா ஒளி சைலராஜம் மேரு பர்வதத்தை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கதாசும் அப்பி இறந்து போயிருக்கும் துவாம் தேவரீரை ராஜஸ்ரீஹி ராஜலக்ஷ்மி ஜஹாத்தீன விட்டு அகலவில்லை. பெருமையிற் சிறந்தாய், அஸ்தமயமாகும் சூரிய பகவானது ஒளி மேரு பர்வதத்தை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே இறந்து போயிருக்கும் தேவரீரை ராஜலக்ஷ்மி விட்டு அகலவில்லை. நமே வச்சப்பத்யமிதம் த்வயாக்ருதம் நச்சாஸ்மி சக்தா விநிவாரணே தவா ஹதா சபுத்ராஸ்மே ஹத்தேன சம்யுகே சஹத் त्वया श्रीर्विजहाते मामिह. மே அடியேனது பத்தியம் நன்மை பயக்கும் இதம் எந்த வச்சகா விண்ணப்பமானது துவயா தேவரீரால் ந கிருத்தம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
தவ தேவரீரை விநிவாரணே நிர்பந்திக்கும் விஷயத்தில் அஸ்மி நானோ சக்தான உரிமையில்லாதவள். சபுத்ரா புதல்வனோடு கூட அஸ்மி நான் அத்தா ஜீவ பிரேத்தமாயினேன். இக இப்பொழுது சம்யுகே போரில் அத்தேன இறந்து துவயா சக தேவரீரோடு ஸ்ரீஹி லக்ஷ்மி மாம் என்னை விஜகாத்தி விட்டு நீங்கிவிட்டாள். அடியேனது நன்மை பயக்கும் இந்த விண்ணப்பமானது தேவரீரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தேவரீரை நிர்பந்திக்கும் விஷயத்தில் நானோ உரிமை இல்லாதவள். புதல்வனோடு கூட நான் ஜீவப்பிரேதமாயினேன். இப்பொழுது போரில் இறந்த தேவரீரோடு லக்ஷ்மி என்னை விட்டு நீங்கிவிட்டாள். இத்யர்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே आदिकाव्ये किष्किन्धाकाण्डे 13 सर्गः।